அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, இறைவனின் அருள் பெற்ற ஒருவருக்கு இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத உணர்த்துற ஒரு சின்ன கதை தான். முன்னொரு காலத்துல ஒரு நாட்டோட அரசர் தன் நாட்டு மக்களின் நிலைமைகளை பத்தியும் நாட்டு நடப்புகளை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறு வேடம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போனார். அப்படி அவர் நகர்வலம் போய்கிட்டு இருந்தப்போ ஒரு தெருவுல 2 பிச்சைக்காரங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தார். அந்த பிச்சைக்காரர்கள்ல ஒருத்தர் கடவுளோட பெயரை சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு மக்கள் கிட்ட பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆனா இன்னொருத்தர் அரசரோட பெயரை சொல்லி அரசர்கிட்ட வேண்டிக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார். இதை கவனிச்ச அரசருக்கு ஆச்சரியம். நகர்வலம் முடிஞ்சு அரண்மனைக்கு வந்து சேர்ந்த அரசர் தன் காவலர்களை அழைச்சி அந்த 2 பிச்சைக்காரர்களையும் அரசவைக்கு அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். காவலர்களும் அந்த 2 பிச்சைக்காரர்களை தேடி கண்டுபிடிச்சு அரசவைக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. அப்போ அரசர் அவங்க கிட்ட, நான் இன்னைக்கு உங்க 2 பேரையும் அந்த தெருவில் நின்று பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். ஒருத்தர் கடவுளோட பெயரை சொல்லி கடவுளை வேண்டி பிச்சை எடுத்தீங்க, இன்னொருத்தர் அரசனாகிய என்னோட பெயரை சொல்லி என்ன வேண்டி பிச்சை எடுத்தீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் அரசர். அதுக்கு ஒருத்தர் என்ன சொன்னார்னா, அரசே, எனக்கு கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை உண்டு. இந்த உலகத்தையே படைச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது இறைவன் தான். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிர்களும் இன்பமா வாழணும் அப்படின்னா அதை இறைவனால மட்டுமே நடத்த முடியும். பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற நானும் வசதி வாய்ப்புகளோட செல்வந்தனா வாழணும் அப்படின்னா இறைவன் அருளும் எனக்கு தேவைப்படும். அதனாலதான் நான் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு பதில் சொன்னார். அப்புறம் இன்னொரு பிச்சைக்காரர், அரசே, இறைவன் எங்க இருக்கார் எப்படி இருக்கார்னு தெரியாது. இறைவன் கண்களுக்கு தெரியறதே இல்லை. அப்படி இருக்க இறைவனால எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும்? ஆனா அரசரோ நம் கண்களுக்கு தெரிபவர், செல்வ செழிப்பு மிக்கவர். அரசன் நினைச்சா யாருக்கு வேணும்னாலும் உதவி செய்யலாம், யாரையும் பணக்காரனா ஆக்கிட முடியும். அதனாலதான் நான் அரசன் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு பதில் சொன்னாரு. 2 பிச்சைக்காரர்களோட கருத்துக்களையும் கேட்ட அரசர், சரி நீங்க கிளம்பலாம் அப்படின்னு அவங்கள அனுப்பி வச்சுட்டு தனது குருநாதரை அழைச்சி அவர்கிட்ட அந்த 2 பிச்சைக்காரர்கள் சொன்னதையும் சொல்லிட்டு, குருவே, இதுல யார் சொல்றது சரி அப்படின்னு கேட்டார். அதுக்கு குருநாதர், அரசே, முதல் பிச்சைக்காரர் சொன்னதுதான் சரி. இறைவன் தான் இந்த உலகத்தையும் உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிர்களையும் படைச்சார். அந்த எல்லா உயிர்களும் எந்தவித குறையும் இல்லாம ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியா வாழணும்னா அதுக்கு இறைவனோட அருள் அவசியம். யார் ஒருவருக்கு இறைவனோட அருளும் இறைவனோட கடைக்கண் பார்வையும் கிடைக்குதோ அவங்களால செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக வாழ முடியும். இறைவன் கொடுக்க நினைக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. ஏன், உங்களை போன்ற அரசர்களுக்கே பதவியையும் செல்வ செழிப்பையும் கொடுத்தது இறைவன் தானே. இறைவனோட அருள் இல்லாம உங்களால அரச பதவியில உட்காரதான் முடியுமா அப்படின்னு பதில் சொன்னார் குருநாதர். குருநாதர் சொன்னதை கேட்ட அரசருக்கு கொஞ்சம் ஆச்சரியம். சரி, நேரம் வரும்போது இறைவனோட அருளா இல்ல இந்த அரசனோட அருளா அப்படின்னு பார்த்துடுவோம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அரசவையிலிருந்து கிளம்பினார் அரசர். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அரசருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அரசர். அதை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு ஆசைப்பட்டார். நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பரிசு பொருட்கள் தர்றதா அறிவிப்பு செஞ்சார் அரசர். அறிவிப்பை கேள்விப்பட்ட மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா அரண்மனைக்கு வந்தாங்க. அப்போ அந்த மக்கள் கூட்டத்துல அந்த 2 பிச்சைக்காரர்களும் இருக்கிறத கவனிச்சார் அரசர். சரி, இன்னைக்கு இறைவன் அருளா இல்ல இந்த அரசன் அருளா அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ண அரசர் எல்லாருக்கும் புதிய துணிகளும் அதோட சேர்த்து பூசணிக்காய் ஒன்னையும் பரிசா கொடுத்தார். அப்போ அரசனோட பேரை சொல்லி பிச்சை எடுக்கிற அந்த பிச்சைக்காரருக்கு மட்டும் பூசணிக்காய்க்குள்ள தங்க நகைகளும் வைர நகைகளையும் மறைச்சு வச்சு பரிசா கொடுத்தார். ஆனா கடவுளோட பேரை சொல்லி பிச்சை எடுக்கிற அந்த பிச்சைக்காரருக்கு மற்ற எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி துணியும் பூசணிக்காய் மட்டும் பரிசா கொடுத்தார் அரசர். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அரசர் நாட்டின் வழியே போய்கிட்டு இருந்தார். அப்போ அரசன் பேரை சொல்லி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த அதே மனிதர் எப்போதும் போல அரசனோட பேரை சொல்லி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறத அரசர் பார்த்தார். அதிர்ந்து போனார் அரசர். அவருக்கு ஒரே குழப்பம்.
தான் பூசணிக்காய்க்குள்ள தங்க நகைகள் வைர நகைகள் வச்சு பரிசா கொடுத்ததுக்கு அப்புறமும் ஏன் இந்த ஆள் இன்னும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கார், என்ன பண்றது இந்த ஆளை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவர்கிட்ட போன அரசர், நான் தான் உனக்கு தேவையான அளவு பரிசு கொடுத்தேனே, ஆனாலும் நீ இன்னும் ஏன் பிச்சை எடுக்கிற அவசியம் எங்கிருந்து வந்தது உனக்கு அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பிச்சைக்காரர், அரசே, அன்னைக்கு நீங்க ஒரு புது துணியும் ஒரு பூசணிக்காயும் கொடுத்தீங்க. வந்த அன்னைக்கே அந்த புது துணியை போட்டுக்கிட்டேன், ஆனா அது இப்போ பழசாயிடுச்சு அப்படின்னார். அதுக்கு அரசர், அது சரி, அந்த பூசணிக்காயை என்ன பண்ண அப்படின்னு கொஞ்சம் கோபமா கேட்டார். அதுக்கு அந்த பிச்சைக்காரர், அரசே, அந்த பூசணிக்காயை கொஞ்சம் பணம் வாங்கிக்கிட்டு ஒரு ஆள்கிட்ட வித்துட்டேன், இப்ப அந்த பணமும் தீர்ந்து போச்சு, அதனால தான் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னார். அதை கேட்ட அரசருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அவர் அந்த பிச்சைக்காரர்கிட்ட, அட முட்டாளே, உனக்கு நான் அந்த பூசணிக்காயில தங்க நகைகள் வைர நகைகள் எல்லாம் வச்சு கொடுத்தேன், நீ அதை வெட்டி பார்த்திருந்தாலே உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு திட்டிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பினார் அரசர். கொஞ்ச தூரம் போன அரசர் அங்க செல்வந்தர் ஒருத்தர் புதுசா ஒரு கடை திறந்திருக்கிறத பாக்குறாரு. அந்த செல்வந்தரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சவர் அவர்கிட்ட, நீ பிச்சை தானே எடுத்துக்கிட்டு இருந்த, எப்படி இப்படி ஒரு பெரும் பணக்காரனா மாறின அப்படின்னு கேட்டார் அரசர். அதுக்கு அவர், அரசே, நான் பிச்சைக்காரனா இருந்தாலும் என் அப்பாவோட இறந்த தினம் வரும்போது என்னால முடிஞ்சத சிலருக்கு இறைவனோட பேரை சொல்லி அன்னதானம் வழங்குறது வழக்கம். அன்னைக்கும் அதே மாதிரி தான் என் அப்பாவோட இறந்த தினம் வந்தது. அதனால அன்னதானம் செய்யறதுக்கு ஒரு ஆள்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து ஒரு பூசணிக்காய் வாங்கினேன். அதை சமைக்கிறதுக்காக வெட்டினப்ப அதுக்குள்ள தங்க நகைகளும் வைர நகைகளும் இருந்தது. நான் நம்பிய இறைவன் என்னை கைவிடவில்லை. இறைவனோட அருளால நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய செல்வந்தனா மாறி இருக்கேன் அப்படின்னாரு. இதை கேட்ட அரசருக்கு ஒரே ஆச்சரியம். இறைவனோட அருளா இல்ல இந்த அரசனோட அருளா அப்படின்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தில் இருந்த எண்ணெய் வச்சே இந்த பிச்சைக்காரரை பணக்காரர் ஆக்கிட்டாரே கடவுள் அப்படின்னு நினைச்சவர் தன்னோட தவறை உணர்ந்து வருந்தினார். நண்பர்களே, இந்த கதையில வர்ற அந்த அரசர் போலதான் சிலர், நான் தான் அவங்கள காப்பாத்தினேன், நான் தான் இவங்களுக்கு உதவி செய்யறேன், என்னால மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும், என் உதவி இல்லாம அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு கர்வமா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அவர்களுக்கு வாய்ப்புகளை, வசதிகளை, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து மற்றவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு ஆளாக்கினதே இறைவனோட அருளும் கருணையும் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. அதனால நண்பர்களே, உங்க கடமையை தவறாம செய்யுங்க. இறைவன் அருள் கிடைக்கும் போது உங்களுக்கு இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச காரியங்கள் வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துகள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில ஹெல்ப் பண்ணியிருந்தா, ஒரு தெளிவை கொடுத்திருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.